Hi all, welcome to Investor View. லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஷேர் மார்க்கெட்டோட டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், அதாவது செய்யக்கூடியவையும் செய்யக்கூடாதவையும் தான் பார்த்தோம். அதோட கண்டினியூவேஷனை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். போன வீடியோவை பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. செய்யக்கூடியவையில் நாம் அடுத்து பார்க்க போகிறது ஆவரேஜ் அவுட். மார்க்கெட்டை தொடர்ந்து கண்காணிக்கிறது அப்படிங்கிறது முடியாத ஒன்றுன்னு தான் சொல்லணும். அதுலேயும் டு த லீஸ்ட் ப்ரைஸில் வாங்கவும் டு த ஹை ப்ரைஸில் ஒரு ஷேரை விற்கிறதும் சேலஞ்சிங்கான ஒன்று தான். இன்கேஸ் யாருக்காச்சும் அது நடந்துச்சுன்னா அவங்க லக்கின்னு தான் சொல்லணும். இதை பெட்டராக அப்ரோச் பண்ண ஒரு ஷேரை வாங்கும்போது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வாங்குங்க அண்ட் விற்கும்போது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக விற்றுருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு கம்பெனியோட 100 ஷேரை வாங்கணும்னு இருப்பீங்க. ஆனால் 100 ஷேரையும் நீங்கள் ஒன்றா ஒரே டைம் வாங்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் 20, அப்புறம் 30, அப்புறம் 20, அப்புறமா இன்னொரு 30 அப்படின்னு வாங்குங்க. ஏன்னா மார்க்கெட்டோட எக்ஸாக்ட் லீஸ்ட்டும் நமக்கு தெரியாது, டு த ஹையும் தெரியாது. ஸோ இப்படி பண்ணும்போது பெருசாக லாஸ் ஏற்பட வாய்ப்பு கம்மி. இந்த ஸ்ட்ராட்டஜியை ஷேர் விற்கும் போதும் யூஸ் பண்ணுங்க. அடுத்தது டைவர்சிஃபை. நீங்கள் 1 லட்சம் ரூபாயை இன்வெஸ்ட் பண்ணணும்னு வச்சுருக்கீங்கன்னு அசியூம் பண்ணிக்கோங்க. அந்த 1 லட்சத்துக்கும் ஒரே கம்பெனியோட ஷேர்ஸை வாங்குறத விட அதில் 10 கம்பெனியோட ஷேர்ஸ் வாங்குறது நல்லது. இன்கேஸ் ஃப்யூச்சரில் நீங்கள் வாங்கக்கூடிய ஷேர்ஸில் ஏதாவது 1 இல்லை 2 கொஞ்சம் மோசமாக பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னா அப்போ உங்களுக்கு மற்ற ஷேர்ஸில் வரக்கூடிய ப்ராஃபிட்ஸ் கை கொடுக்கும். உங்கள் போர்ட்ஃபோலியோவில் பெருசாக எதுவும் பாதிப்பு ஏற்படாது. அடுத்து இன்வெஸ்ட் ஃபார் தி லாங் டேர்ம். ஷேர் மார்க்கெட்டில் நம்ப முடியாத அளவுக்கு பணம் சம்பாதிச்ச பெரிய தலைங்க எல்லாருமே லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் தான். இதுக்கான பெரிய எக்ஸாம்பிள் வாரன் பஃபெட் தான். இதில் எல்லாருக்குமே இப்போ ஒரு டவுட் வரும், அது எப்படி ட்ரேடிங்னா டெய்லி பணம் சம்பாதிக்கலாம், ஆனால் லாங் டேர்மில் என்ன யூஸ்னு. அதுதான் பவர் ஆஃப் காம்பவுண்டிங். காம்பவுண்டிங்னா உங்ககிட்ட இருக்க 2 4 ஆகும், 4 8 ஆகும், 8 16 ஆகும், 16 32 ஆகும், 32 64 ஆகி இப்படி போயிட்டே இருக்கும். அதனால எப்பவுமே லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் பெஸ்ட்டுங்க. அடுத்து ஹோல்டு த வின்னர்ஸ், கட் த லூசர்ஸ். எப்போவுமே ஒரு நல்ல போர்ட்ஃபோலியோவை உருவாக்க லாங் டைம் வச்சிருந்தும் சரியாக பெர்ஃபார்ம் பண்ணாத ஸ்டாக்ஸை கட் பண்ணி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுற ஸ்டாக்ஸ் இன்னும் சில காலம் வச்சிருங்க. அதாவது லூசிங் ஸ்டாக்ஸை வித்துடுங்க. வின்னிங் ஸ்டாக்ஸை உங்களோட ட்ரீம் போர்ட்ஃபோலியோவை பில்ட் பண்ண சேகரிங்க. அடுத்தது இன்வெஸ்ட் கன்சிஸ்டன்ட்லி. நிறைய பேர் ஷேர் மார்க்கெட் நல்ல ஒரு பீக்கில், அதாவது இண்டெக்ஸ்லாம் நியூ ஹை பாயிண்ட்ஸில் இருக்கும்போது ரொம்ப ஆர்வமாகி ஷேர் மார்க்கெட் உள்ள வருவாங்க. அதே மாதிரி புல் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா மார்க்கெட் டவுன் ஆகும்போது வெளியே வரீங்கன்னா நீங்கள் மலிவான விலையில் ஷேர் வாங்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை பார்க்கவே முடியாது. அதே மாதிரி ஒரு வருஷத்துக்கு மட்டும் நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன்னு உள்ளே வராதீங்க. நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் நல்ல ரிட்டர்ன்ஸ் எடுக்க விரும்புனீங்கன்னா தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஒரு பீரியாடிக்கலி இன்வெஸ்ட் அமௌண்ட்டை கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணுங்க. அடுத்து the last but not the least, have patience. மேக்ஸிமம் ஷேர்ஸ் நல்ல ஒரு ரிட்டர்ன் கொடுக்க மினிமம் 1 to 2 years ஆகும். நீங்கள் அந்த மாதிரி ஷேர்ஸ்க்கு இன்னும் டைம் கொடுக்கும்போது அதோட பெர்ஃபார்மன்ஸஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது பொறுமையாக இருங்க. ஷார்ட் டேர்ம் திருப்திக்காக உங்கள் ஷேர்ஸை ஷார்ட் டைம்லேயே விற்காதீங்க. நாம் ஷேர் மார்க்கெட்டில் என்னெல்லாம் பண்ணலாம்னு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு பார்க்கலாம். ஹேவ் அன் ஹாப்பி இன்வெஸ்டிங்.